ஹாய் சுகஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லாவண்யா சிஸ்டர் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க, ஹீரோயின் கூட இருக்கவங்க எல்லாமே எதிரியாகவே இருக்காங்க அப்படின்ட்டு. சிஸ்டர் அவங்க தம்பி மேலே தான் அவ்வளோ பொசசிவாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். சிஸ்டர் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். நானே என் ஃப்ரெண்டு ஏதாவது லவ் விஷயம்னு சொன்னால் 2 நாளைக்கு முன்னாடி சொல்லிவிடுவேன். ஏன்னா நான் ஸ்டாண்ட் ஆகிடுவேன், என்னை தூக்கி வச்சு ஏதாவது பண்ணிடுவாங்களே, அதுக்கு தான். ஹாய் ஹப்சா சிஸ்டர். ஆனால் சிஸ்டர் வயசான பாட்டியை கூட்டு போனாவே காதில் புகை வருமா? அவங்க பார்ட்னரை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? ஹாய். சிஸ்டர் ஒரு விஷயம் சொன்னாங்க, என்னோடய பிளேஸில் யாராவது இருந்தால் அந்த இடத்துல எனக்கு கடுப்பாகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் ஒரு சில நேரத்தில் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். நம்ம லைஃப்பில் எல்லா இடத்துலையுமே நாமளே இருக்கும்னு நினச்சோன்னு வச்சிங்களேன், அந்த இடத்துல தான் நம்ம தோத்துட்ருக்கோன்னு அர்த்தம். ரொம்ப வருஷமாக ட்ரெஸ் வச்சுருப்போம், ஆனால் அது ஒரு சின்ன விஷயத்தில் உடஞ்சி போகிறப்ப அப்போ இவ்வளோ நாள் நம்ம ட்ரஸ்ட் வச்சதெல்லாம் ஒத்து இல்லையாடா அப்படின்ட்டு கேட்குற மாதிரி நம்மளுக்கு தோணும். ஆனால் அந்த நேரத்தில் நம்மளால கேட்க முடியாது. அந்த நேரத்தில் நமக்கு வர பதில் வந்துட்டு நம்ம கண்ணிலேருந்து வர கண்ணு தண்ணி மட்டும்தான். சுதா சிஸ்டர் வந்துட்டு ஒரு ட்ராமா நேம் சொல்லியிருக்கீங்க, கண்டிப்பாக அதை செக் பண்ணி பார்க்குறோம். இன்கி சிஸ்டர் உங்களுக்குள்ளே இவ்வளோ வருத்தம் இருக்கோ அப்படிங்க எனக்கு தெரியல, டைம் லூப்பில் மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஓகே சிஸ்டர், நோ ப்ராப்ளம். கண்டிப்பாக ஒரு நாள் அது சேஞ்ச் ஆகும். மேபி ஃப்யூச்சரில் நீங்கள் இதை விட ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். சரி சிஸ்டர், அப்புறம் ஸ்ரீ சிஸ்டர் எப்படி தான் இந்த எமோஜிலாம் போடுறீங்களோ தெரில, வேறு லெவலாக இருக்குது கமெண்ட்டு. சார் எஸ் சார் எங்கனாவும் மை ஹஸ்பண்ட்னு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப சூப்பர் சிஸ்டர், வேறு லெவல். சார் ஹஜ்ஜே, எனக்கு ஃப்ரெண்டுக்கிட்ட தான் பொசசிவ் வரும்னு சொல்லியிருந்தீங்க, எனக்கும் வந்தது. அதுக்கப்புறம் காலப்போக்கில் சரி எதுவும் ஒரு சில காலம்தான் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டு இப்போ மெச்சூரிட்டியான மாதிரி நடந்துகிட்டு இருக்கிற. ஹாய் ராஜேஸ்வரி சிஸ்டர். ஆனால் சிஸ்டர் உங்கள் கமெண்ட்டை பார்க்கும்போது அடுத்த எபிசோட டக்குன்னு எடிட் பண்ணி போடணும்னு எனக்கு ஆசையாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, டைமிங் செட் ஆக மாட்டேங்குது சிஸ்டர், மன்னிச்சுக்கோங்க. தீபா சிஸ்டர் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். அதுக்கப்புறம் துகிதா முரளிதரன் சிஸ்டர், நீங்கள் பண்ணுற கமெண்ட்டு செம. வாயிலேருந்து முதல் முறையாக ரிவெஞ்ச் ட்ராமா நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கீங்க. ஏன்னா நான் போடுறது ரிவெஞ்ச் ட்ராமாவா, லவ் ட்ராமாவா, இல்லை காமெடி ட்ராமாவான்னு நீங்கள் புட்டு வச்சுருவீங்களே, அதுக்காக உங்ககிட்ட இருந்து தப்பிச்சதே பெரிய விஷயம். சுட்டிசோட என்னாச்சுன்னா, நம்ம ஹீரோயினோ கிரேஸ் ஐடியும் முறைச்சிக்கிட்டு நின்னாங்க. அந்த நேரத்தில் வந்துட்டு நீ ஹீரோ லவ் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி அந்த கிரேஸ் ஐடி கேட்டப்ப நம்ம ஹீரோயின் வந்துட்டு அமைதியாக இருந்துக்கிட்டு, அவருக்கு நான் ஒரு அடிமை மட்டும்தான், மற்றபடி இதில் எதுங்க ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு இருந்த ஹீரோ கேட்டு கடுப்பாயிட்டான். இப்போ அடுத்த நாள் காலையில் தான் காட்டுறாங்க, என்னோட ரூமில் புதுசாக ஒரு மெய்டு பொண்ணு வந்திருக்கு. நீங்கள் யார் புதுசாக இருக்கீங்க, இங்கே எதுக்கு நீ வந்த, உன்னை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணது? இல்லை எனக்கு இங்கே வேலை செய்ய அனுமதி கொடுத்தாங்க, அதனால் நான் இங்கே வந்து பண்ணேன். மற்றபடி நீங்கள் ஒரு ஸ்லேவு, நானும் ஒரு ஸ்லேவு, உங்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு அங்கிருந்து அந்த போன அங்கே கிளம்புது. ஆனால் ஹீரோனுக்கு லைட்டாக டவுட் வருது, என்னடா இது புதுசாக ஒரு மெய்டு, அதுவும் என்னோட யூனிஃபார்ம் என் மெய்டு மாதிரியே போட்டு வந்திருக்காங்க, இதில் ஏதோ சதி வேலை இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கு. அதே நேரத்தில் இவனை தள்ளி விட்டு உதச்சி இடிச்சு கஷ்டப்படுத்தினேன் அந்த கிரேஸோட அசிஸ்டன்ட் இருக்குல்ல, அதுவும் கிரேஸ் பொண்ணும் ஒன்னா வந்து என்னோட ட்ரெஷர் ஒன்று காணா போச்சு, அதை இங்கே ஃபுல்லாக தேடிக்கிட்டு இருக்கோம், சந்தேகம் வந்துட்டா எல்லா இடத்துலையும் தேட வேண்டியதானாமா, அதனால தான் உன் இடத்துலையும் தேட வந்திருக்கோம் அப்படிங்கிறப்பே கரெக்டாக ஹீரோயினுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஆகா, அந்த புதுசாக வந்த மெய்டுக்கும் இவங்களுக்கும் ஏதோ பிளான் போட்டு தான் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு அவளோட இடத்த அவரோட பர்மிஷன் எல்லாமே சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி சர்ச் பண்ணி அதை எடுக்கும் பொழுது அவங்க எதிர்பார்த்த மாதிரியே அங்கே கரெக்டாக அந்த மெய்டு பொண்ணு வச்சிருது அந்த பொருளை. அதை எடுத்தோடனே இது வந்துட்டு என்னோட என்கேஜ்மெண்ட், அதாவது என்னோட திருமணத்துக்காக என்னோட கிளான்லேருந்து கொடுத்து விட்ட ஒரு ட்ரெஷரு. அதான் நீ வந்துட்டு இளவரசனோட பணிப்பெண்ணா இருந்தாலும், அதுவும் ஒரு நெருங்கிய அடிமையாக இருந்தாலும், இந்த மாதிரிலாம் திருட்டு வேலை பண்ணுறதுக்கு உன்னோட கைவிரலாம் வெட்டும் தான் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. நம்ம கிரேஸ் பொண்ணு இருக்காங்களே, அவங்க பைதான் அப்படிங்கிற ஒரு கிளான் முன்னாடியே சொல்லியிருப்பாங்க, அந்த கிளானோட இளவரசி தான். அதனால தான் இந்த அளவுக்கு அவங்களுக்கு அங்கே உரிமை இருக்கு. எவ்வளோ சொல்லி பார்க்குற, அதை நான் பண்ணவே இல்லை அப்படின்னு. நீ பண்ணவே இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் பண்ண விஷயந்தான் பக்காவாக இருக்கு அப்படின்னு ஹீரோயின் கழுத்தை ஒழிச்சு நெரிச்சிட்டு போயிட்டு, இன்னைக்கு உன் கையை வெட்டுறது தான், இப்போலேருந்து உனக்கும் எனக்கும் பத ஸ்டார்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த பைத்தான் கிளானோட இளவரசியான கிரேஸு வேலையை ஆரம்பிச்சிருச்சு. இந்த விஷயத்த பதறி அடிச்சுட்டு போயிட்டு ஹீரோட அசிஸ்டண்ட் ஹீரோட்ட சொன்னா அவன் அசால்ட்டா அவங்க அடிச்சுக்கிட்டோம் எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கான். ஏன்னா பயப்புலைக்கு இப்போ என்ன காண்டுனா, ஹீரோயின் வந்துட்டு லவ் பண்ணல, அவருக்கு எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லை அப்படின்னு அந்த கிரேஸ் பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருந்த வெளியிலேருந்து கேட்டுப்பான்ல, அந்த கடுப்பில் உட்காந்துருக்கிற ஆள்
அதனாலதான் ஹீரோயினை காப்பாத்த போல இவனை தர வெளியில இழுத்துட்டு வந்துட்டு அந்த கிரேஸ் பொண்ணு 2 கையும் நீட்டி பிடிச்சி கரெக்டா வெட்டலான்னு போறப்ப யாரோ அதை தடுக்கிறாங்க. வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோ தான். இவ்வளோ நேரம் கோவமா இருந்தவன் திடீர்னு வந்து ஏன் தடுக்கணும்? எல்லாத்துக்கும் பேர் காதல் தாங்க, ஆனா வெளியில கட்டிக்கிறது இல்லை. அவன் தடுக்க மட்டும் செய்யற, கிரேஸ் பொண்ணோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சு உதறி தள்ளி விடுறான். என்ன ஏன் 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 இப்படி வந்து தடுக்கிற? ஏன்னா அவ என்னோட கேர்ளை நீ சீண்டக்கூடாது. அவ என்ன பண்ணா தெரியுமா? அவ என்ன வேணாலும் பண்ணிருக்கட்டுமே, எப்படி நீ கையை வெட்ட போலாம்? அதுவும் என்னோட உரிமை இல்லாம உரிமையை பத்தி நீ பேசுறியா? இதே உரிமையோட தான் உன்கிட்ட ஒரு விஷயம் வந்து கேட்டேன் அப்படிங்கிறப்பதான் ஒரு சின்ன குட்டி பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இதன் பிளான்ல இருந்து இந்த இளவரசி வந்துட்டு நேரா ஹீரோ கிட்டே போயிட்டு நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம 2 கிளான ஸ்ட்ராங் ஆகும், அதை வச்சு நம்ம இங்க சர்வாதிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீல் போட தான் நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் நெருக்கமா வந்து பேசியிருப்பாங்க. ஆனா ஹீரோ இந்த பாப்பா விளையாட்டுலாம் என்கிட்ட வச்சுக்காத, இனிமேல் இந்த மாதிரி என்னத்தோட என்கிட்ட நெருங்காத அப்படின்ட்டு அவரை அவாய்ட் பண்ணிட்டு இருப்பான். இதனாலதான் ஹீரோயின் நெருங்கிறதுனாலதான் இந்த கிரேஸ் பொண்ணுக்கு செம்ம கடுப்பா இருக்குது. பிரசட்ல வந்துட்டு மறுபடியும் ஹீரோ பக்கத்துல போயிட்டு அவனை தொட்டு நான் சொன்ன மாதிரி நாம 2 பேரும் ஒன்னாயிடலாம், அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிறப்ப அவன் கழுத்தை பிடிக்கிறான். இதை நான் முன்னாடியே வாங்கிட்ட சொல்லிட்டேன், இன்னொரு டைம் இதை பத்தி பேசினா நான் மனுஷனா இருக்க மாட்டேன். என்ன நீ இந்த மாதிரி கொல்ற அளவுக்கு பண்ணுனா என்னோட கிளான் வந்து உன்னை சும்மா விட மாட்டாங்க. உன்னால என்ன பண்ண முடியும்? போய் இந்த பொண்ணுக்காக நீ என்ன பண்ணுவ? உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. என்னோட கிளான் நினைச்சா உன்னோட கிளான அப்படின்ட்டு அவ திமிரா பேசும்போது கத்தி எடுத்து ஒரே வெட்ட போறான். ஆனா குறுக்க ஹீரோயின் வந்து நிக்கிறா. ஏன்னா இப்போ வந்துட்டு இவளை இங்கே வெட்டி எரிஞ்சிட்டா இது ஒரு பெரிய பிரச்சனையாகிவிடும். அதுக்கப்புறம் இவனோட அண்ணனை இங்கே கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா நிறைய கிளானும் அப்புறம் சண்டை போட ஆரம்பிச்சிருப்பாங்க 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மாதிரியே. அதனால ஹீரோயின் வந்து குறுக்க நிற்கிறா. என்ன பண்ணிட்டு இருக்க தெரியுமா? உன் கையை வெட்ட வந்தவள் வந்து காப்பாற்ற பார்க்குற. நான் காப்பாற்ற நினைக்கிறது அவளை கிடையாது, உங்களை. என்ன சொல்ற? நீங்கள் கோவத்தால் நீங்கள் என்ன முடிவுனாலும் எடுக்கலாம், ஆனால் அதுக்கப்புறம் அது என்ன நடக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னதான் என் மேலே தப்பு இருந்தாலும் அவங்க கரெக்டான ஆதாரத்தோட நிரூபிச்சிருக்காங்க. எப்படி இருந்தாலும் அது அவங்க பக்கம் தான் சாயும். என்ன நீங்கள் ஒன்றும் பழியத்துக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி பேசணுன்னே அப்போதான் ஹீரோக்கு ஓரளவுக்கு புரிய வருது. இந்த இடத்துல நாம கோவப்பட்டோம், நம்மளை ரிவிட் அடிச்சு வாங்க அப்படின்னு கிரேஸ் பொண்ணு திமுறா பேசுது. பாத்தியா, எதுவுமே உன்னால பண்ண முடியாதுங்கிறப்ப ஹீரோயின் திரும்பி நான் சொன்ன வார்த்தைக்காக மட்டும்தான் அவர் கட்டுப்பட்டு நிற்கிறாரு. தேவையில்லாம வாயை விட்டு நீங்களே மறுபடியும் ரொம்ப வள கொடுத்து வாங்காதீங்க. இப்ப என்ன, அந்த பொருளை திருடிட்டா அவ்வளவுதானே, அதுக்கு பதிலாக நான் என்ன வேணாலும் கொடுக்குறேன். ஆனா நீ நினைக்கிற மாதிரி நான் கல்யாணம் மட்டும் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோ இன்னும் வெறுப்பேத்திட்டு போறான் அந்த பொண்ணை. அந்த பொண்ணு வெறுப்பேத்துறது ஹீரோக்கு இன்னும் பத்தல. அதனால என்ன பண்றான்னா ஹீரோயின் கையில லைட்டா கோடு போட்டிருப்பாங்க அவங்க. அதை பார்த்தோடனே பதறிக்கிட்டு அங்கிருந்து அநேகா ஹீரோயினை தூக்கிட்டு போறான். இதை பார்த்துட்டு எரியுது, அடி வயிறு எரியுது நம்ம கிரேஸுக்கு. இவனை தூக்கிட்டு போனவன் அக்கறையா அந்த காயத்துல எல்லாம் மருந்து போட்டுட்டு அதை ஓதி விட்டு ஆற விட்டுட்டு இருக்கிறான். டேய், நீ ஹீரோவா வில்லனா இல்ல ரொமான்டிக் லவ்வரா? எனக்கே புரியலங்க, நீங்க சொல்லுங்க. அப்படியே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்னடா இது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவ்வளோ கோவத்தோட இருந்தா இப்போ என்ன பார்த்தானே இப்படி நடந்துக்கிறானே அப்படின்னு. இங்கே பேரு, இந்த இடம் ரொம்ப கிரிட்டிக்கலான இடம், அதுக்கு நீ வந்துட்டு இந்த மாதிரி சாஃப்டாலாம் இருந்தால் பார்த்தாது. உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நீ ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும், அப்போ தான் இங்கே போராட முடியும் அப்படிங்கிறப்ப எனக்காக நீங்கள் வந்து நின்னீங்கள? என்னது, எனக்காக நீங்கள் அந்த இடத்துல வந்து நின்னீங்கள? அப்படி இல்லை, என்ன இருந்தாலும் எனக்கு உரிமை இருக்கிற பொண்ணு நீ, உனக்கு ஒரு பிரச்சனைலாம் நான் வந்திருக்க மாட்டேனா, அதனால தான் வந்தேன். மற்றபடி உனக்கும் எனக்கும் எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லை அப்படின்னு அவன் அங்கே சொன்னதுக்காக இவங்க ரிவெஞ்ச் எடுத்துகிட்டு போகிறான். இல்லை வேணாலும் ரிவெஞ்ச் எடுங்கப்பா, ஆனால் லவ்ங்கிற ஃபீலிங்ஸில் விட ரிவெஞ்ச் எடுத்தீங்க உங்கள் வாழ்க்கை அப்புறம் 10 ஸ்டெப்பு பின்னாடி போய் நிற்கும். இங்கே கட் பண்ணி நம்ம ராணியை தான் காட்டுறாங்க. அவங்க அசிஸ்டன்ட்டை சொல்லிட்டு நாம் ரெடி பண்ணுறது ஒவ்வொரு கிளானையும் அதிர விடணும், பதற விடணும். ஒவ்வொருத்தரும் நம்ம கிட்ட அடி பண்ணிடணும். எவ்வளோ பவர் இருக்கிற கிளானாக இருந்தாலும் நம்ம கிட்ட சரணடையணும். ஹீரோ வந்துட்டு அந்த பைத்தான் கிளானோட இளவரசி கிரேஸை விட அவனோட அடிமையான அந்த பொண்ணை ஏன் அவ்வளோ டீப்பாக நினைக்கிறான்? அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு எதிர்த்து வேற நின்னா அப்படின்னு கேள்விப்பட்டேன். அந்த பொண்ணோட பேக்ரவுண்டை செக் பண்ண அப்படின்ட்டு அவங்க இருக்கிற இடம் ஒரு சிறை மாதிரி இருக்கு. அவங்க மூவ் ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு இடத்த காட்டுறாங்க பாருங்க. அவங்க ரெடி பண்ணுற விஷயம் என்னன்னா, இந்த கிளானை எந்த ஒரு கிளானுமே எதுக்காத அளவுக்கு ஒரு டாக்ஸிக்காக பாய்சனை ரெடி பண்ணுறாங்க. அதுக்கு இவங்களோட ஸ்பிரிட் கிளான், அதாவது ஹீரோனோட கிளானோட அதுலேருந்து ஒரு பூ வரும். அந்த பூ யார் மூலியமாக வரும்னா
நம்ம ஹீரோயினோட அண்ணன் மூலியமா தான் வரும். அந்த பூல இருந்து அந்த டாக்ஸிக்கான ஒரு விஷயத்த எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம ஹீரோயினோட அண்ணனை அங்க கட்டி போட்டு வச்சு அவன் உடம்புல இருந்து அந்த சக்தி எடுத்து அந்த பாய்சனை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்துல மொத்த வில்லியே நம்ம ராணி தான். அடுத்த நாள் காலையில ஹீரோயின் எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஹீரோ வந்துடுறான். வந்து பார்த்தா எல்லா மெய்டியும் அவங்க உட்கார வச்சிருக்கான். அதாவது ஹீரோயின் கூட இருக்கிற எல்லா மெய்டியும். என்ன விஷயம்னா, இவங்க எல்லாத்துக்குமே இப்போ தண்டனை கொடுக்க போறானா, அதுவும் மரண தண்டனை. ஏன்னா அவங்க இவங்க கேரஸா இருந்ததானே அந்த கிரேஸுங்கிற பொண்ணு உள்ள ஒரு வேலையை பார்த்து வச்சிருந்தது. அதனால இவங்க சரியா இல்லை, அதுக்காக இவங்களுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். நீ இங்க கரெக்டா இல்லாத வரைக்கும் இங்க எதுவுமே மாறாது. நீ அவங்கள ஒரு பாவப்பறியோட பார்த்துட்டு இருக்க, அதனாலதான் உனக்கு இவ்வளவு ஆபத்து வருது. இவங்களை நான் தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் போயிட்டு வெட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கத்தி எடுத்துட்டு போகும்போது ஹீரோயின் தடுக்க பார்க்குறா. அப்படி தடுக்கும் போது ஹீரோ ஒரு விஷயம் சொல்றான், இந்த இறக்கம் உங்ககிட்ட இருக்கிறதால தான் நீங்க சர்வே பண்ண முடியாது அப்படின்னு நான் சொல்றேன். அப்படி இல்லை, இங்கே இறக்கங்கிறத விட உரிமைங்கிறது எங்களுக்கு ரொம்ப முக்கியமாகப்படுது. ஒரு சாதாரண ஒரு மெய்டு, அவங்களுக்கான உரிமை எது? நீங்கள் சொல்கிறது எதுனாலும் அது நல்லதோ கெட்டதோ அதை அப்படியே செய்யணும், அதுதான் எங்களோட வேலை. ஆனால் எங்களுக்காக எங்களை அடிக்கவோ இல்லை எங்கள் மேலே ஒருத்தங்க இருக்கும்பொழுது, எங்களை ஆர்டர் பண்ண ஒருத்தங்க இருக்கும்போது அவங்க தப்பே பண்ணாலும் அதை சரின்னு சொல்கிறதுக்கும் எங்களுக்கு எடுத்து கேட்க உரிமை கிடையாது. அதே நிலைமையிலேருந்து தான் நான் வந்தேன். இப்போ நான் உங்களுக்கு க்ளோஸ் ஆனதால் எனக்குன்னு ஒரு சில பவர்ஸ் கிடைச்சிருக்கு. ஆமாம், இங்கே நீ சர்வே பண்ணணுன்னா கண்டிப்பாக உனக்குன்னு பவர்ஸ் அதிகமாகணும். அப்போது எனக்கும் ஒரு பவர் கொடுங்க, எனக்கு இவங்களுக்கான தண்டனை கொடுக்குற பவர் கொடுங்க அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் கையும் அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே போயிட்டு ஒரு கிழிச்சல் போடுறா. ஆனால் அந்த கிழிச்சல் வந்துட்டு இதுக்கு முன்னாடி அந்த லயா லேடி கூட சேர்ந்துக்கிட்டு ஒரு கெனடி லேடி ஒன்று இவங்களை கொடுமைப்படுத்திட்டு இருக்கோம்ல, அந்த லேடியை விட இவங்களுக்கு பவர் அதிகமாகுது. இவ்வளோ நாள் அவங்க சொல்கிற மாதிரி தானே கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ ஹீரோயின் சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும், அதுவும் இவ மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிடுறான். டைரெக்டாக சொல்லணும்னா ஹீரோயின் தனக்கான ஆர்மியை தானே கிரியேட் பண்ணிட்டு இருக்கா, அதுவும் ஹீரோ வச்சு. அதே நேரம் ஹீரோயினுக்கு அந்த சாப்பாடுல எடுத்து அந்த கொடுத்துருக்கோம்ல, அந்த குட்டி பொண்ணை போட்டு அந்த லேடி பட்டேர்னு போட்டு அடிச்சிட்டு இருக்கு. போன டைம் போயிட்டு ஹீரோயின் தடுக்க போறப்ப உனக்கு அந்த உரிமை கிடையாது, நீ அந்த உரிமையை வாங்கிட்டு வா அப்படின்னு அந்த லேடி மிரட்டி அமைச்சிருக்குல்ல. இப்போ கரெக்டாக ஹீரோயின் போய் நிற்கிறா, அந்த வாழை பிடிச்சிட்டு இப்போ எனக்கான அந்த உரிமை கிடச்சிச்சு அப்படின்னு ஹீரோ கையில் ஒரு கிழிவு போட்டிருப்போம்ல, அதை காமிச்சு அங்கே இருக்கிற மொத்த மேடு பெண்களையும் வர சொல்லி, இவ்வளோ நாள் இவங்க கிட்ட நீங்கள் பட்ட கஷ்டத்தை அவங்களுக்கு திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு அந்த குட்டி பொண்ணை அவ காப்பாற்றி கூப்பிட்டு போகிறா. செம்ம மாசா இருக்கும் இந்த சீனு. குட்டி பொண்ணு ஹீரோனை ஹக் பண்ணி பாசத்தை பரிமாறிட்டு இருக்கப்ப ஹீரோ அங்கேருந்து பார்த்து, இது பாசமா இல்லை வேற ஏதாவது விளையாட்டா? இவ இந்த மாதிரி நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு வித்தியாசமா இருக்கு, ஏதோ ஒரு பிளான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அந்த குட்டி பொண்ணை காப்பாற்றி வந்துட்டு தன்னோட பர்சனல் மெய்டாக வச்சுக்கிறா. அப்படி வச்சிருக்கும் போது அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறா, நீ எனக்கு பர்சனல் மெய்டாக இருக்கியா அப்படின்னு. நான் பர்சனல் மெய்டாக இருக்கேன், ஆனால் உங்கள் கூடயே இருக்க தான் ஆசைப்பட்றேன். நான் உங்களை ஒரு ஃபேமிலியாகவே பார்க்குறேன். என்னோடய ஃபேமிலி வெளியே இருக்குது, அவங்கள நான் எவ்வளோ மிஸ் பண்ணாலும் உங்கள் மூலியமாக நான் அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கூட அவள் நெருக்கமாகிட்டு, அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு அக்கா தங்கச்சி மாதிரியே 2 பேரும் பழகிட்டு இருக்காங்க. அங்கே ஹீரோ வந்தோடனே இந்த பொண்ணு கூட நெருக்கமாக இருக்கிறத பார்த்துட்டு, அது இல்லாமல் அந்த பொண்ணுக்கு அவள் சாப்பாடு ஊட்டி விட்டுருக்கா அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிடுது. இந்த விஷயம் ஹீரோவுக்கு தெரிஞ்சால் வேற மாதிரி ரேப் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னு. ஓ, உனக்கு அந்த அளவுக்கு அந்த பொண்ணை பிடிச்சி போச்சா? அந்த பொண்ணுக்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு அவன் பேசுகிறான். உனக்கு நான் எல்லா வித பவரும் தரேன், ஏன் ஹீரோயினுக்கு ஈக்குவலான பவர் தரேன், நீ ஹீரோயின்ட்டு இருந்து எனக்கு மெய்டாக வந்துடுறியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்டோடனே ஹீரோயினுக்குலாம் என்ன பண்ணுறது என்ன சொல்ல போகிறா அப்படிங்கிற மாதிரி தான் அவள் அங்கே ஷாக்கில் பார்த்துட்டு இருக்கும்போது, எனக்கு இவங்க ஒரு ஃபேமிலி மாதிரி, நான் உங்கள் இதை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிறப்ப ஹீரோவுக்கு அதில் செம்ம கடுப்பாயிடுது. இந்த நேரத்தில் ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, இப்போ இந்த பொண்ணு இந்த மாதிரி பேசுகிறான், ஹீரோ வேறு மாதிரி ஏதாவது முடிவு எடுத்துருவான் அப்படின்ட்டு டக்குன்னு, உனக்கு யார் ஃபேமிலி? நான்லாம் ஃபேமிலி கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும் நீ சாதாரண ஒரு பொண்ணு தான், அதுவும் சாதாரண ஒரு மெய்டு தான் அப்படின்னு ஹீரோயின் அங்கே சமாளிச்சுட்டு அந்த பொண்ணை அங்கே போக சொன்னோன்னே அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் மனசு உடைஞ்சு போயிடுது. குட்டி பொண்ணு தானே, அங்கே இருக்கிற சுச்சுவேஷன் அவளால் புரிஞ்சுக்க முடியல. ஆனால் ஹீரோ இப்படி தான் இவன் பண்ணுவான் அப்படின்ட்டு அவன் முன்னாடி எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கான். அந்த பொண்ணு போனோடனே ஹீரோட்ட கொஞ்சம் அக்கறையாக நடந்துக்கிட்டு அவன் கிட்ட நெருங்கி இந்த டைமாவது அவளை கிஸ் பண்ணிடலாம் அப்படின்னு பக்கத்தில் நெருங்கும்போது அங்கே ஒரு ட்விஸ்ட்டை வைக்கிறா. நீங்கள் வர வர என் மேலே அதிகமாக கேர் எடுத்துக்கிறீங்க, என் மேலே உங்களுக்கு ஏதாவது ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோ அப்படியே ஸ்டக் ஆகிட்டு,
உன் மேலே எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லை அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். மனசில் இதை சொல்லி தான் தொலைங்களப்பா, அன்னைக்கு நைட்டு நம்ம கஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்ட்டு அடுத்த நாள் காலையில் ஒரு கிஃப்ட் மாதிரி ஒன்று சமையல் மாதிரி இது பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் அங்கே அவன் இல்லை. அவனோட பணியாளர் இருந்துட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்க, அவர் வந்தோடனே அதை கொடுத்துட்டு போங்க அப்படின்னு ஹீரோட ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்ப அவளுக்கு அவனோட ஸ்பிரிட் கிளானோட அந்த ஃப்ளவரோட வாசம் வருது. அது என்ன இங்கேருந்து வருது, தப்பாக வருது, இந்த இடத்துல எப்படி அது வரும் வரும் அப்படின்னு அங்கே இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கா. அப்படி ஆராய்ச்சிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன மக்கை வந்துட்டு அவள் திருப்புறா. ஒரு சீக்கிரட்டாக ஒரு பாதை ஓப்பன் ஆகுது. அந்த பாதை வந்துட்டு ஹீரோவோட அம்மாவோட அந்த நினைவிடம் தான். அதை உள்ளே போய் பார்த்தோன்னே அவளுக்கு ஏதோ ஞாபகங்கள் வர மாதிரியே இருக்கு. அங்கேருந்து ஹீரோ வந்துட்டு அவளை பிடிச்சி இழுத்து, இங்கே உன்னை யார் வர சொன்னது, நீங்கள் வரவே கூடாது, இது யார் உங்கள் அம்மாவா அம்மாவா அப்படின்னு அவள் கேட்குறப்ப அவள் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறான், என் மூஞ்சிலே இங்கே முழிக்காத, இங்கேருந்து போயிடு அப்படிங்கிறப்ப ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல. அவளுக்கும் ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் வர மாதிரி இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே அங்கே ஹீரோ கோவப்பட்டு அங்கேருந்து அனுப்பிச்சி வச்சிடறான். அதுக்கப்புறம் அவங்க அம்மாட்ட மன்னிப்பு கேட்குறான். நான் கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கம்மா, என்கிட்ட ஒரு சில கேள்விகள் இருக்கு, அது கரெக்டான பதில்கள் கிடைச்சோன்னு உன்னோட மரணத்துக்கு சரியான பதிலடியை நான் கொடுக்குறேன், அது வரைக்கும் என்னை தப்பா நினச்சிக்காத அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். பண்ணி நம்ம வில்லி ராணியை காட்டினா அவங்க எதிர்பார்த்த மாதிரி மொத்த கிளானையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு விஷத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த விஷத்தை கண்டுபிடிச்சி இங்கே இருக்கிற மற்ற கிளான்கள் இங்கே ஹாஸ்டேஜாக இருக்காங்கல்ல அவங்க மேலே இதை நம்ம பயன்படுத்தி பார்த்தா எல்லாம் சரி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அது விந்தித்தனமாக யோசிக்குது. சொல்லப்போனால் அங்கே ஹாஸ்டேஜாக இருக்கிறது ஸ்னோக்கிங் தான், வேற யாருமே கிடையாது. இந்த விஷயம் ஹீரோனுக்கு எப்படியும் தெரிய வந்து அவனை காப்பாற்றுறதுக்காக அங்கே ஓடி போகிறா. போயிட்டு அங்கே சொல்கிறா, இந்த மாதிரி நம்ம ராணி வந்துட்டு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க, அது பாய்சன், அது வந்துட்டு எல்லா கிளான் மாதிரியும் சோதிக்கலான் இருக்காங்க, இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடு அப்படிங்கிறப்ப கரெக்டாக ராணியோட ஆளுங்க வந்துட்டு சுற்றி வளைச்சிடுறாங்க. அப்போது இப்போ வந்துட்டு ஹீரோயின் ஸ்பையாகவும் நீ தான் எங்களுக்கு எட்டப்பா வேலை பார்த்துட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி ராணியோட ஆட்கள் வந்து ஹீரோயினையும் சேர்த்து கைது பண்ண பார்க்குறாங்க. இந்த விஷயம் வந்துட்டு ஹீரோவுக்கு தெரிய வருது. அதுவும் ஸ்னோக்கிங்க இந்த டைமில் போய் பார்க்க போயிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே அவனுக்கு செம்ம கடுப்பாகுது. அதுவும் ஜெலஸ் ஆகுது. எவ்வளோ சொல்லி பார்க்குறான் இங்கேருந்து தப்பிச்சிருன்ட்டு. ஆனால் ஸ்னோக்கிங் என்ன பண்ணுறான்னா அவனோட சக்தி மூலியம் ஒரு பனிக்கட்டியை வர வச்சு அங்கே சுற்றி இருக்கிற எல்லா வீரர்களையும் போட்டு தள்ளுறான். ஹீரோயின் எவ்வளவோ தடுக்கிறா, அப்படி பண்ணாத அப்படின்ட்டு. ஆனால் அவளோட கண்ட்ரோல் மீறி அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே சாவடிச்சிடறான். இங்கே பாரு, இது இப்படி தான் நடக்கும்னா அது அப்படி தான் நடக்கும், அதை பற்றி நான் கவலைப்பட விரும்பலை. நான் ஒரு விஷயம் மட்டும்தான் சொல்கிறேன், உனக்கான பதிலை நீ தேடி கண்டுபிடி. அண்ணன் இங்கே இருக்கானா அதை நீயே கண்டுபிடி. இங்கே இருந்தால் நான் மட்டும்தான் இவங்க எல்லாத்தையும் கொன்னதான் நினைப்பாங்க. ஏன்னா இங்கே யாருமே உயிரும் இல்லை, இங்கே நீ இருந்ததுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை, இங்கே இருந்து போ அப்படின்ட்டு ஹீரோனை அமுச்சு வச்சிடறான். நாங்கள் உள்ளே போய் பார்த்தா ஹீரோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறான். வாமா வா அப்படின்னு. எங்கே போயிட்டு வந்த? இல்லை எனக்கு தூக்கம் வரல, அதனால கார்டனில் கொஞ்சம் உலாத்திக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் பொய் சொல்கிறா அப்படிங்கிறத அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. செம்ம கடுப்பாயிட்டு, கார்டனில் உனக்கு என்ன ரத்தம் எங்கேருந்து வந்திருக்குமா அப்படின்னு அதை தொட்டு செம்ம கடுப்பாயிட்டு, இந்த நேரத்தில் எனக்கான பொண்ணு நீ இன்னொருத்தனை தேடி, அதுவும் அந்த ஸ்னோக்கிங்கை தேடி போயிருக்க, அப்போது என்னை பற்றி என்ன நினைக்கிற நீ அப்படின்னு செம்ம கடுப்பாகிறான். இப்போ என் பிள்ளைக்கு ஜெலஸ் அதிகமாயிடு. என்னை தப்பாக நினைக்கிறீங்களா, அப்போ என்னை கொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது பையபலை கொல்லுவான்னு பார்த்தா பிடிச்சி வம்படியாக கிஸ் பண்ணி வைக்கிறான். அவள் எவ்வளோ தட்டி அடிச்சு பார்க்குறா, ஆனால் பையபலை விடலை, அப்படியே வம்படியாக பிடிச்சி கடிச்சு வச்சிடறான். அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் கொஞ்சம் நார்மல் ஆகுறா. நீ என்னோட கேர்ள், இது எப்போவுமே மைண்டில் இருக்கட்டும், இந்த நேரத்தில் தான் நீ யாரையுமே போய் பார்க்கக்கூடாது அப்படின்னு அவன் அங்கே பதச்சு வந்து நிற்கிறா. நீ பச்சைக்குன்னு பிடிச்சி கிஸ் அடிச்சு விட்டு என்ன பேச்சை பேசுகிறான் பாருங்க. ஹீரோவா தான் ஓகேங்க கைது பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த விஷயம் கேட்டு இவங்க பதறிக்கிட்டு இருக்கா. ஏன்னா தன்னால தானே இப்போ அவன் மாட்டினான், அதனால அவனை காப்பாற்றணும் அப்படின்ட்டு இவங்க பதச்சிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக ஹீரோ வந்தோடனே அவனை நான் காப்பாற்ற போகணும், நீ என்னோட கேர்ள், இங்கேருந்து நீ போகவே கூடாது, இல்லை நான் போயே ஆகணும், அப்படி உங்களோட கேர்ள் தான், அது என்றைக்குமே மாறாது, ஆனால் அங்கே போயிட்டு நான் அவனை காப்பாற்றணும் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து வெளியில் போகிறப்ப அங்கே இருக்கிற மெய்டு பொண்ணுங்கள்லாம் வந்து நீங்கள் இங்கேருந்து போனீங்கன்னா எங்களுக்கு பெரிய ஆபத்தாக முடியும், அதுக்கப்புறம் நீங்கள் இல்லாமல் இங்கே நாங்கள் உயிரிழவே இருக்க முடியாது அப்படின்ட்டு அவங்க வந்துட்டு கதறிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு ஒரு விஷயம் கேட்குறான்.
ஆமாம், அவன் வந்துட்டு ராணியோட ஆட்களை கொண்டு இருக்கான், அதுவே பெரிய தண்டனை. இப்போ நீ போயிட்டு அவனை காப்பாற்ற போனீன்னா அதில் உனக்கும் சம்மந்தம் இருக்குன்னு பிடிச்சி உன்னையும் போயிட்டு தட்டிக்க மாட்டாங்களா? இது தெரியாமல் நீ போயிட்டு அவனை காப்பாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ ஒரு விஷயத்த சொல்லும்பொழுது அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹீரோக்கிட்டே ஹெல்ப் கேட்குறான். தயவு செய்து அவனை போய் காப்பாற்றுங்க, எனக்காக காப்பாற்றுங்க, உங்களுக்காக நான் என்ன வேணாலும் இருப்பேன் அப்படிங்கிறப்ப அதே மாதிரி ஹீரோனை யோசிச்சு பார்க்குறா. இந்த டைமில் நான் எது பண்ணாலும் அது பிரச்சனையாக தான் முடியும் அப்படின்ட்டு மண்டி போட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே அப்படியே பனி பேஞ்சிக்கிட்டே இருக்குது. அதுலேயே அவள் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக ஹீரோ வந்துட்டு அவனோட அந்த கோட் மாதிரி இருக்கும்ல, அதை எடுத்து அவளுக்கு அப்படி மறைவாக பிடிச்சிட்டு, என்னால் ஒரு சில பவர்ஸ் உங்களுக்கு அப் பண்ணி கொடுக்க முடியும், அப்படி கொடுத்தா மேபி நீ அவனை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறப்ப ஹீரோயின் அப்படியே திரும்பி ஹீரோ ஒரு லுக்கு விடுறா. அங்கே கட் பண்ணி அங்கே ஸ்மோக்கிங்கை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. முன்னாடி விண்ணித்தனமாக ராணி நின்றுக்கிட்டு என் ஆட்களை கொன்னேன், அதுக்கு நான் விளக்கம் கொடுத்தாலும் நீங்கள் என்னை விட போகிறதில்ல, நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்க அப்படின்னு அவன் தெம்ப திமுறாங்க. சொல்கிறப்ப அவங்க கண்டுபிடிச்ச அந்த பாய்சனை அவன் மேலே ஊற்றுறாங்க. அவனோட பவரெல்லாம் அவங்க அப்படியே வெளியில் அவன் உடம்பை விட்டு பிரிஞ்சு போகுது. அவனுக்கு தாங்க முடியாத வழியை மட்டும் அது கொடுக்குது அப்படிங்கிறது தெரியுது. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுங்கிறத நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். என்னோடய எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதில் ஏதாவது அதில் நான் மாற்றிக்கணும் அப்படின்னா அதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க சகோஸ்.